கொடுத்திருக்காங்க. சோ அதை பத்தி உங்களுக்காக ஸ்பீச் கொடுக்க போறாரு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவரையும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ. முதற்கண் எனது தாய் தந்தையரை வணங்கிவிட்டு, எனக்கு கல்வி அறிவு தந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கிவிட்டு, எனக்கு இயற்கை விவசாயம் பயிற்றுவித்த டாக்டர் நம்மாழ்வார் ஐயா அவர்களை வணங்கிவிட்டு, எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கிவிட்டு, உங்களுடன் சில நிமிடங்கள் நல்ல உணவுகள், நம்மாழ்வார் வகுத்து தந்த நல்ல உணவுகள் பற்றியும் ஏன் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். இதுக்கு இயற்கை விவசாயம் படிக்க ஏன் போனேன் அப்படின்னா, அதுக்கும் நம்ம எஸ்பிபி தான், பள்ளி தான் முதல் அடித்தளமாக இருந்தது. அங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது விவசாய கல்வி இருந்தது. நாங்க வீட்டு தோட்டம், அந்த காய்கறி தோட்டம் எல்லாம் போட்டு கத்துக்கிட்டோம். அது பின்னால நான் 25 வருஷமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஆசிரியர் பணி இருக்கும் போது டாக்டர் நம்மாழ்வாருடைய அறிமுகம் கிடைத்தது. நபார்டு வங்கி ஸ்பான்சர் பண்ணதுனால நாங்க அவர்கிட்ட டைரக்டா இயற்கை விவசாயம் படிச்சோம். படிச்சுட்டு அவர் வகுத்து கொடுத்த அந்த நல்ல உணவுகள் பழக்கம் நான் பின்பற்றினேன். ஏன் அதை நான் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கேட்டிருக்கோம். இப்ப உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையும் இருக்கு. சுகர் இல்லாதவங்க ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. எதனால இந்த மாதிரி சுகர் வருது, இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயத்தை மறந்ததுதான். டாக்டர் நம்மாழ்வார் ஐயா ஒரு அருமையான ஒரு விடுகதை சொல்லுவாரு. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு அப்படின்னு சொல்வாரு. இது எதை குறிக்குது அப்படின்னா நெற்கதிர்கள் குறிக்குது. நெற்கதிர்கள்ல என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி எடுப்போம்ல, கட் பண்ணி எடுக்கும் போது அடியில விடக்கூடிய அந்த வேர்கள், அந்த அடிப்பகுதி எல்லாமே காட்டுக்கு உரமா மாறிடுது. ஆனா நடுப்பகுதி மாட்டுக்கு உணவா மாறிடுது. அந்த நுனி பகுதிய நம்ம உணவுக்காக, அரிசிக்காக, கோதுமை எல்லாமே என்ன இருக்கும், அந்த கதிரில தான் இருக்கும். அதை நம்ம சாப்பிடுவோம். இப்ப அந்த காலத்துல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு நெல்லும் 8 அடி உயரம் இருக்கக்கூடிய மாப்பிளை சம்பா நெற்கதிர்களா இருந்தது. எப்ப நம்மளுடைய நெற்கதிர்களின் உயரம் 2 அடியாக குறைந்ததோ நம்மளுடைய கால்நடை செல்வங்களும் குறைந்து விட்டது, நம்மளுடைய ஆரோக்கியமும் குறைந்து விட்டது. அப்ப நம்ம ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினாதான் நம்மளால வாழ முடியும். ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு, மனிதனுடைய உண்மையான ஆயுள் காலம் எவ்வளவு, ஆரோக்கியமான மனிதன் எவ்வளவு நாள் உயிரோட இருக்க முடியும்? 300 வருடங்கள் உயிரோட இருக்க முடியும். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம 300 வருடங்கள் உயிர் வாழ முடியுதா? ஏன் அந்த 300 வருடங்கள் இல்ல? சரி, 300 வருடங்கள் எப்படி சார் உயிரோட இருந்தாங்க, நீங்க என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆதிச்சநல்லூர், திருச்சிற்றம்பலம் அப்படின்னு திருநெல்வேலி பக்கம் இன்னமும் வில்லேஜ் இருக்கு. அங்க கிடைத்த முதுமக்கள் தாழியில 300 வருடங்கள் உயிரோட இருந்தவங்களை தான் அந்த முதுமக்கள் தாழியில உட்காத்தி வச்சு அதை மூடி வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு வாழ பிரியம் இல்லை அப்படின்னு போறாங்க. அந்த மாதிரி 300 வருடங்கள் நம்ம ஆரோக்கியமா இருந்த நம்மளுடைய ஆரோக்கியம் இப்ப எங்க போனது? அதுதான் முதன்மையான கேள்வி. இப்ப விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கவச உடை கொடுக்கறாங்க. கவச உடை எதுக்கு கொடுப்பாங்கன்னா, தீ அணைக்கிற போறவங்களுக்கு கவச உடை கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்புறம் அஸ்ட்ரானட்ஸ், விண்வெளி பயணம் மேற்கொள்றவங்களுக்கு அந்த கவச உடையெல்லாம் அணிவிப்பாங்க. ஆனா சாதாரண விவசாயிகளுக்கு கவச உடை எதுக்கு சார் வழங்குறாங்க? எதுக்கு வழங்கணும் அப்படின்னா, அவங்க விவசாயத்துல அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸையும் விஷங்களையும் தெளிக்கிறாங்க பயிர் மேல. அந்த விஷ தாக்குதல்ல நிறைய விவசாயிகள் வயல்லையே சுருண்டு விழுந்து செத்து போயிருக்காங்க. சோ அத காரணம் காட்டிதான் இப்ப அந்த விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கவச உடை வழங்குறாங்க. எவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் ஒவ்வொன்றும் அந்த விஷத்தை சாப்பிட்டு அது
என்ன பண்ணுது, தன்னுடைய மரபணுவை மாத்திக்கிட்டு அந்த விஷத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்த உயிரினங்களா மாறிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம இயற்கை விவசாயத்தை நம்ம செஞ்சாதான் நம்மளுடைய தலைமுறையே நம்ம என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் குறையும். இன்னொன்னு முக்கியமான விஷயம் டாக்டர் நம்மாழ்வார் எங்களுக்கு சொன்னாரு, நல்ல உணவுகள் தீய உணவுகள் அப்படின்னு. நல்ல உணவுகள் தீய உணவுகள் தெரியும் பொழுது தீய உணவுகள் என்ன தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நல்ல உணவுகளை நம்ம சாப்பிட முடியும். என்ன தீய உணவுகள் அப்படின்னா, இந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவுல செய்யக்கூடிய அனைத்து பண்டங்களும் அனைத்து உணவுப் பொருட்களும் தீய உணவுகள். எப்படி அப்படின்னா, அந்த பரோட்டா நம்ம எல்லாமே, அதாவது ஏழை பாளையில இருந்து பெரிய பணக்காரர் வரைக்கும் ஒதுக்க முடியாத ஒரு உணவு பொருள் என்ன அப்படின்னா அந்த பரோட்டா. அந்த பரோட்டாவை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய சர்க்கரை வியாதியை நம்மளே வரவழைச்சுக்கிறோம். எப்படி சார் அந்த சர்க்கரை வியாதி வருது அப்படின்னா, அந்த மைதா மாவுல 2 முக்கிய கெமிக்கல்கள் கலக்கறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 முக்கிய கெமிக்கல்கள் கலக்கறாங்க. ஒன்னு வந்து பென்சாயில் பெராக்சைடு, இன்னொன்னு வந்து அலாக்சின். அந்த அலாக்சின்ங்கிற பொருள் எதுக்காக உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு தெரியுமா? பரிசோதனை கூடத்தில் இருக்கக்கூடிய எலிகளுக்கு சர்க்கரை வியாதிய உண்டு பண்றதுக்காக இன்ஜெக்ஷன்ல செலுத்தக்கூடிய மருந்து தான் அலாக்சின். அப்ப அலாக்சின்ங்கிற மருந்த எலிகளுக்கு செலுத்தினா எலிகளுக்கு கண்டிப்பா சர்க்கரை வியாதி வரும். எலிகளும் நம்ம முதுகெலும்பை சார்ந்தது, முதுகெலும்பு உள்ள பிராணி. நம்மளும் முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்ப நமக்கு அந்த மைதா மாவுல கலக்கக்கூடிய அலாக்சின் பொருள், அந்த அலாக்சின் கூடிய கெமிக்கல் சர்க்கரை வியாதி